என்ன நண்பா நண்பீஸ், தமிழ்நாடு இப்போ ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு வெறித்தனமான அப்டேட்டோட வந்திருக்கேன். நம்ம சிஎம் விஜய் தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தோட ஃபர்ஸ்ட் ஃபுல் கேபினெட் மீட்டிங் நாளைக்கு ஜூன் 5 சென்னை செக்ரட்டரியேட்ல நடக்க போகுது. நம்ம தளபதி சிஎம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் மீட்டிங்ன்றதால மொத்த பொலிட்டிக்கல் ஏரியாவும் இப்ப செம்ம ஹைப்ல இருக்கு. நம்ம தாவேகா, காங்கிரஸ், விசிகா, முஸ்லிம் லீக்னு எல்லாம் சேர்த்து 35 அமைச்சர்களும் ஃபுல் பவரோட நாளைக்கு களமிறங்குறாங்க. இந்த மீட்டிங்ல நம்ம சிஎம் விஜய் ஃபர்ஸ்ட் கைய வைக்க போறது எதுல தெரியுமா? சட்டம் ஒழுங்கு மேட்டர்ல தான். எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஆங்காங்கே நடந்த சின்ன சின்ன லோக்கல் பஞ்சாயத்துங்க, அப்புறம் உளவுத்துறை கொடுத்த சீக்ரெட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு செம்ம ஸ்கெட்ச் போட போறாராம் நம்ம சிஎம். தமிழ்நாட்டுல தப்பு செஞ்சா தட்டி தூக்கிடுவோம்னு முதல் மீட்டிங்லயே ஒரு மரண மாஸ் மெசேஜ் மக்களுக்கு சொல்ல போறாரு விஜய். அடுத்ததா நம்ம மக்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற அந்த டாஸ்மார்க் மேட்டர். போன மாசம் மே 12 ஸ்கூல் கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்த 717 டாஸ்மார்க் கடைகளுக்கு டாட்டா காட்டி சீல் வச்சாங்க. அதோட கண்டினியூஷனா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி படிப்படியா எல்லா கடைகளையும் மூடுறதுக்கு என்ன வழி? அப்படி மூடுனா அரசாங்கத்துக்கு வர காசு குறையுமே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற எப்படி வருவாய் பார்க்கலாம்னு ஃபினான்ஸ் டீமோட நாளைக்கு விவாதிக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கும் நம்ம ஏரியா யூத்துக்கும் உடனே வேலை வாய்ப்பு தர்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய காசை தட்டி கேக்குறதுன்னு லிஸ்ட் ரொம்ப நீளமா போகுதுங்க. நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் முடிஞ்சு வெளியில வரப்போ அந்த அதிரடி அரசாணை தமிழ்நாட்டு அரசியலையே ஒரு உழுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.